ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q&A பார்ட் 2 வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த Q&A ஃபஸ்ட்லேயும் சரி நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணாமல் தான் போட்டிருந்தேன். இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணாமல் நான் வந்து ஓப்பனாக உங்கள்கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். கைஸ் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன கொஸ்டின் அதுக்கப்புறம் என்னென்ன ஆன்சருங்கிறதையும் நான் சொல்கிறேன் கிளியராக. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ஹவு டு கெட் யூடியூப் ப்ளே பட்டன். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் வந்து கோல்டு ப்ளே பட்டன், சில்வர் ப்ளே பட்டன், இந்த மாதிரியான ப்ளே பட்டன்லாம் யூடியூப்பில் நம்ம எப்படி வந்து வாங்குறது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து கிரியேட்டர் அவார்ட்ஸ் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் அகாடமிக்கில் போகும். அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அவார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்டானு பார்த்து லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து யூடியூப்பில் 100K ரீச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். இதை பற்றி நம்ம மேலும் வீடியோ போடலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 100K ரீச் பண்ணல எந்த ஒரு சேனலும் வச்சு. கண்டிப்பாக ரீச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அதுக்காக வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே முழுக்க யூடியூப்பை பற்றி தான். கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணலாம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரீ ஃபயர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேம் வந்து பிடிக்காது, எந்த கேம் பிடிக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர். அதாவது ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் வந்து போட்டிருப்பாங்க, பார்க்க நல்லாயிருக்கும், டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி விளாட போகும்போது விளாட உள்ளே போனால் மொக்கையான கிராஃபிக்ஸும் மொக்கையான ஒரு கேமாக அந்த கேமுக்கு சம்மந்தப்பட்ட இமேஜே இல்லாமல் வேறு ஏதாவது டூப்ளிகேட்டாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கேம் தான் எனக்கு இருக்கவே பிடிக்காதது. ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நிறைய பேர் ஏமாறுறாங்க. நானும் அதில் நிறைய ஆள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஆள்னு சொல்லலாம். ப்ரவுல் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு என்னன்னே தெரியாது. அதை பற்றி ரிவ்யூலாம் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரி ப்ரோ, என்னால் முடியாது. அதர்ஸ் டவுன்லோட் பண்ணால், அதாவது அடுத்தவங்க வந்து உங்களுடைய வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன், அதாவது அந்த அப்லோட் பண்ண கிரியேட்டருக்கு வந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருமா, உங்களுடைய வீடியோ வந்து இந்த மாதிரி அடுத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எதுவுமே வராது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பிஃபோர் மானிட்டேஷன், அதாவது மானிட்டேஷன் எனேபிள் ஆகாத ஒரு கிரியேட்டர் உங்களுடைய வீடியோ வந்து இப்போ அடுத்தவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரிப்போர்ட் பண்ணி காப்பிரைட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி கண்டிப்பாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதே நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆனவங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். காப்பிரைட் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோவை எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதை நீங்கள் பார்த்தே ஈஸியாக வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுறது, இல்லைனா ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறது, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறது, இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் என்னை பற்றி கேட்டிருக்காங்க. இதை தான் இந்த ஒரு இதோட முடிச்சு கூட போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா என் ஊர் வந்து கேட்டிருக்காங்க. என் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மேலக்கருங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர். அதே மாதிரி உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்னா யாருன்னு கேட்டிருக்காங்க. இன்ஸ்பிரேஷனுங்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்த தாட் வந்தே கிடையாது. நான் வந்து எல்லாருமே பார்ப்பேன், எல்லாருமே எனக்கு பிடிக்கும். அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலராக இவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு யாருமே தெரியாது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யுவர் பெஸ்ட் யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு நான் வந்து எழுதிக்கிறது தப்பாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்ச யூடியூபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பிட்டு தமிழில் சைபர் தமிழா அப்படிங்கிற சேனல், தமிழ் டெக், அந்த 2 சேனலும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் கைஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டூர் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக போடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் ஏர்னிங்ஸை RPM அதுக்கப்புறம் CPM இந்த மாதிரிலாம் கணக்கிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து நான் தனியாக போடுறேன். CPMனா என்ன, RPMனா என்னங்கிறதெல்லாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏர்னிங்ஸை வந்து தனியாக போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான் வந்து அனலிட்டிக்ஸ்லாம் பண்ணி காட்ட முடியாது. யூடியூப்பில் வந்து அது வந்து அலௌடு கிடையாது. யூடியூப் அண்ட் ஆட்சன்ஸில் வந்து அது வந்து அலௌடு கிடையாதுங்கிறதால அந்த ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி இந்த கண்ட்ரியில் இவ்வளோ CPM இருக்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்பவே கை நடுக்குது. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ இவ்வளோ தான். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சின்ன கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் நான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பபாய், see you. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். வித்தவுட் எடிட்டிங் அப்படிங்கிறல ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பேசல திக்கி பேசுகிற மாதிரி இருக்குது. எனிவேஸ் பபாய், see you. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.